ஹாய் ட்ரேடர்ஸ், குரூப்பில் அப்லோட் பண்ண ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். சரிங்களா? நேற்று வந்து 3 ட்ரேட் எடுத்தேன். 3 ட்ரேடோட ஃபஸ்ட்டு ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். சரிங்களா? நீங்களும் என்ன மாதிரி ட்ரேடராக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும் அப்படின்னா சார்ட்டை அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் வீடியோ ஃபஸ்ட்டு ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடோட சார்ட். புரியுதுங்களா? நான் வந்து இதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து நான் ட்ரேட் எடுத்தேன். என்ன ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பையருக்கு ட்ரேட் எடுத்தேன், ஷோர் ஷாட். சரிங்களா? நான் எப்படி இந்த இடத்துல பையருக்கு ட்ரேட் எடுத்திருப்பேன், வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ண அந்த இடத்துல பையர். சரிங்களா? ஆனால் எப்படி நான் அந்த இடத்துல பையருக்கு ட்ரேட் எடுத்தேன், ப்ரிடிக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சார்ட்டை எங்கேருந்து பார்த்துருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த இடத்துல இருந்தா, இல்லை இந்த இடத்துல இருந்தா, இல்லை இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான், ஸோ அதனால் எனக்கு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஸோ நான் டோட்டலாக வந்து இந்த சார்ட்டை பார்த்ததே இது மட்டும்தான். சரிங்களா? பிகாஸ் இந்த நியூஸ் ஏரியா, ஸோ நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். மேலே இருக்கிறத அவாய்ட் பண்ணிட்டேன், கீழே இருக்கிறத மட்டும்தான் பார்த்தேன். சரிங்களா? இங்கே இருக்கிறத மட்டும்தான் பார்த்தேன். ஸோ இதை மட்டும் வச்சு நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன் அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது இதை வர கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது பெரிய சார்ட்டு, அதை விட்டுருங்க. இப்போ இங்கே மட்டும் வாங்க. இங்கேருந்து வந்தால் இதில் முக்கியமாக நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? இதில் வந்து நான் பார்த்தது வந்து ஒரு பேட்டர்ன், ஒரு லெவலு ப்ளஸ் கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி, இது மூணுத்தையும் வச்சு நான் ட்ரேட் எடுத்தேன். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு சார்ட்லேயும் நம்ம ஒவ்வொரு மாதிரி பார்க்கணும், ஒவ்வொரு மாதிரி அனலைஸ் பண்ணணும். நம்ம ட்ரேட் எடுக்கிறது ஒவ்வொரு மாதிரி மாறும். சரிங்களா? எல்லா சார்ட்டையும் ஒரே மாதிரி இப்படி தான் ட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா 100% லாஸில் தான் இருப்போம். சரிங்களா? அது கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து செல்லர் வரானா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன். டபுள் பாட்டம் பேட்டர்ன் யார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அது எல்லாருக்கும் தெரிய விஷயம் தான். என்னோடய வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க, ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுள் பாட்டம் பேட்டர்ன் யார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இதனால் நான் சொல்கிறேன், டபுள் பாட்டம் பேட்டர்ன் யார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர். சரிங்களா? இந்த பையர் இங்கே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டான். அது எந்த லெவல்லேருந்து இங்கேருந்து வந்திருக்கான், பையர் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டான். ஸோ ஓகே, அந்த பையர் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாலும் இங்கே இவ்வளோ பெரிய செல்லர் இருக்கானே, அவன் எங்கே போனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே ஸோ அவனும் அங்கே டபுள் டாப் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டான். சரிங்களா? இந்த இடத்துல எப்போவுமே கீழே பையர் இருப்பான், மேலே செல்லர் இருப்பான். கீழேருந்து மேலே போகிறது பையர், மேலேருந்து கீழே வர்றது செல்லர். சரிங்களா? அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. பிகினராக இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா தெளிவாக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டான், இங்கே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டான். நான் பார்த்தது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன். ஸோ இங்கே டபுள் பாட்டம் ஃபாலோ பண்ணிட்டான். ஸோ அந்த இடத்துல பையர் ஆக்டிவாக இருக்கான். சரிங்களா? அதே போல் இங்கே டபுள் டாப்பும் ஃபாலோ பண்ணியிருக்கான், இந்த இடத்துல செல்லரும் ஆக்டிவாக இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஆல்ரெடி வந்து இந்த லெவலில் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன். சரிங்களா? இவ்வளோ பெரிய கேண்டில் நியூஸ் டைமாக இருந்தாலும் செல்லர் ஆக்டிவாக இருக்கான். சரிங்களா? ஸோ செல்லர் ஆக்டிவாக இருக்கான் இந்த இடத்துல, இங்கே பையர் ஆக்டிவாக இருக்கான். ஓகே, புரிஞ்சிருச்சு. ஓகே, நான் இங்கே எப்படி பையர் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த கேண்டில் ஃபினிஷ் ஆகிருக்கிற இடத்த பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஆக்டிவாக இருக்கானா, இந்த இடத்துல இந்த லெவலும் சரி, இந்த லெவலும் சரி பையர் ஆக்டிவாக இருக்கான். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, சப்போர்ட் பிகம் ஏ ரெசிஸ்டன்ட் பிகம் ஏ சப்போர்ட். சரிங்களா? சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டு ஆக்ட் ஆகும். சரிங்களா? இப்போது இது ஒரு லெவல் பையர் லெவல். அதே மாதிரி இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். சரிங்களா? அது என்ன ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டமோட, சரிங்களா, டபுள் பாட்டமோட இந்த லெவல், இது வந்து ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, பாட்டம் 1 பாட்டம் 2, இது வந்து நெக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து நெக் லெவல். சரிங்களா? அந்த லெவலில் யார் முடிஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் முடிஞ்சிருக்கான். அந்த கேண்டில் சும்மா முடிஞ்சிருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ரிஜெக்ஷன் இருக்குது. இது கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கேண்டிலில் என்ன நடக்குது, நான் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். சரிங்களா? லேர்ன் பண்ணிட்டு உள்ளே வாங்க. எதுவுமே தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் தயவு செய்து பண்ணாதீங்க. சரிங்களா? அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அப்படியே வாங்கி லேர்ன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணாமல் ட்ரேட் பண்ணாதீங்க, 100% லாஸில் தான் இருப்பீங்க. சரிங்களா? ஓகே, கேண்டில் சைக்காலஜி அது மட்டும் இல்லாமல் இந்த லெவல் பாருங்கள், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் பிகம் ஏ சப்போர்ட் லெவல். ஸோ சப்போர்ட் ஆக்ட் ஆகுன்றது ஒரு விஷயம் தெரியும். அதே மாதிரி டபுள் பாட்டம் ஃபாலோ பண்ணியிருக்கான், அந்த லெவலில் பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான், அதுன்றது தெரியும். 2 விஷயம் தெரியுமா?
ஓகே. அதே மாதிரி இந்த கேண்டில் பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில். ஸ்பின்னிங் டாப் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் பையரும் செல்லரும் ஆக்டிவாக இருப்பான் அந்த கேண்டிலில். சரிங்களா? பையர் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கானோ அதே மாதிரி செல்லர் அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருப்பான். விக்கை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பாடி யார் வந்திருக்கான் அப்படின்றது நமக்கு முக்கியம். சரிங்களா? பையர் அந்த இடத்துல யார் வந்திருக்கான் பார்த்தீங்கன்னா பையர். சரிங்களா? அதே லெவலில் தான், ஒன் செகண்ட், இப்போ இதே லெவலில் தான் இந்த கேண்டில் முடிஞ்சிருக்கு, இதே லெவலில் தான் இந்த கேண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டிலும் நமக்கு சாதகமாக தான் இருக்குது பையர். சரிங்களா? ஸோ இங்கேயும் பையர் இந்த லெவல்லையும் ஐ மீன் வந்து அந்த அந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவும் சப்போர்ட் விக்டம் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ப்ளஸ் வந்து இதே லெவலில் செல்லர் பையர் ஆக்டிவாக இருக்கான். ஸோ பையர் ட்ரேட் எடுத்தான். சரிங்களா? இது சிம்பிள் தாங்க. ஒரு சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னாவே அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பேட்டர்ன் ஆக்டிவாக இருக்கிறது பையர், இங்கே வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் அதில் ஆக்டிவாக இருக்கிறது பையர். சரிங்களா? ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் நிறைய வெரைட்டி இருக்குது. சரிங்களா? ஒரு கேண்டிலில் பொறுத்த வரைக்கும் பையர் ரெட் கலர் இருந்தால் பையர், க்ரீன் கலர் இருந்தால் ரெட் கலர் இருந்தால் செல்லர், க்ரீன் கலர் இருந்தால் பையர் அப்படின்றது மட்டும் கிடையாது. ஒரு கேண்டிலில் அந்த கேண்டிலோட பாடி எப்படி இருக்குது, அந்த கேண்டிலோட விக்கு எப்படி இருக்குது, அந்த விக்கை நம்ம எப்படி எடுத்துக்கணும், ஒரு கேண்டிலை நம்ம எப்படி எடுத்துக்கணும், அந்த இடத்துல வந்து பையர் ஸ்ட்ராங்காக இருக்கானா, செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கானா, அந்த கேண்டிலில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அந்த விக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதா, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். எதுவுமே தெரியாமல் கண்மூடித்தனமாக ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா 100% லாஸில் தான் இருப்போம். சரிங்களா? அது தெளிவாக பார்த்துக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க. எதுவுமே தெரியாமல் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஓகே. அதே போல் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, அப்போது இங்கே வந்து டபுள் டாப் தானே ஃபாலோ ஆகிருக்கு, அப்போ செல்லர் தானே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர் வந்திருக்கான், இதுவரை வந்திருக்கானா, இங்கேயும் இதுவரை வந்திருக்கான். ஆனால் செல்லர் அப்படியே வந்தாலும் அந்த இடத்துல வந்து பையர் ரிஜெக்ஷன் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஒரு கேண்டில் ரிஜெக்ஷன்னா என்ன, அந்த ரிஜெக்ஷனில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக ஒரு பேசிக்லேருந்து ஃபுல்லாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நான் ட்ரேடிங்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. புரியுதுங்களா? இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. டபுள் பாட்டம், பையர், அதே மாதிரி நெக் லெவல், ப்ளஸ் வந்து ஸ்பின்னிங் டாப் கேண்டில், அதுவும் வந்து நம்ம லெவலில் தான் இருக்குது, அந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ பையர் அந்த லெவலில் பையர் ஆக்டிவாக இருக்கான். ஸோ பையர் ட்ரேட் எடுத்தால் ப்ளஸ் ரிஜெக்ஷன் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். புரியுதுங்களா? கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். புரியுதுங்களா? ஸோ தெளிவாக பாருங்கள். ஒரு சார்ட் எடுத்து அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. அனலைஸ் பண்ணுறது கண்டிப்பாக நாலேஜ் முக்கியம். என்ன நடக்குது, எப்படி வரான், எங்கேருந்து வரான் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியணும். எதுவுமே தெரியாமல் கண்மூடித்தனமாக இருந்தோம் அப்படின்னா 100% லாஸில் தான் இருப்போம். புரியுதுங்களா? ஸோ நீங்களும் என்ன மாதிரி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும் அப்படின்ற ஒரு 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 குறிக்கோளோடு இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணாமல் உங்களால் வாய்ப்பே கிடையாது. நானும் உங்களை மாதிரி தான் அடிமட்டத்துலேருந்து வந்தவன் தான். சரிங்களா? ஓகே. அடுத்த வீடியோவில் அடுத்த ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பாய்.